உங்களோட அனுபவம் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் கண்டிப்பா வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான் 100%. அது சும்மா சொல்லிட்டு போகலாம் மெமரபிள் கிஸ் இருக்கேன் ரைட். அது வந்து எங்க அப்பா எனக்கு வந்து சர்ப்ரைஸா Yamaha RX 135 வாங்கி கொடுத்தாரு. அது இந்த படத்துலயே வந்து இருக்கும்போது அப்படியே ஏறி ஒரு தள்ளி டேங்க பிடிச்சி அச்சனப்பால் ஒரு கிஸ் அப்படின்னு பேசியிருக்காரு. அது வந்துட்டு எனக்கு 2003ல எங்க அப்பா எனக்கு பைக் வாங்கி தருவாருன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சும்மா நான் ஒருத்தர கூட்டிட்டு போயிட்டு கடையில உனக்கு தான் இந்த பைக்கு உன் பர்த்டேக்கு அப்போ நான் டேங்கை கிஸ் பண்ண வைக்கணும் ஞாபகம் இருக்கு. மெமரபிள் கிஸ் ஆமா சார். அந்த ஹீரோயின் கேட்பாங்க இல்லையா உங்களை ஃபர்ஸ்ட் கிஸ் எதுனோடனே உடனே ஒரு பயங்கரமா பேச ஒரு பொண்ணு நினைச்சுப்போம் எல்லாருமே. பார்த்தா திரும்பி காமிச்சா மழையில பைக் நின்றுட்டு இருக்கும். ஸோ அதுவும் இதுல நடந்துச்சு. அது ரொம்ப மெமரபிள் கிஸ் 2003ல நடந்தது. ரொம்ப மறக்க முடியாது. எங்க அப்போட எனக்கு மறக்க முடியாத கிஸ். படத்துல கிறிஸ்தவ பார்த்தீங்க மாதிரி ஸ்லோ எடுத்து வெளியே போட்டு தெரியல. அது பார்த்ததே இல்லை. அது ஆக்சுவலா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. நான் வந்து அந்த 5 இயர்ஸ் டான்ஸ் கம்பெனிங்கிறது நான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். அங்க வந்துட்டு நிறைய ஆங்கிலோ இந்தியன்ஸ் கூட இருந்தாங்க. என் டீச்சர் அந்த மாதிரி ஆளுங்க சால்சா ஒரு ஆங்கிலோ இந்தியன் டீச்சர் ஒரு மியூசிக்கலா படத்துக்கு வந்துட்டு இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிங்கிறது நல்லா வரும் அப்படிங்கிற ஷார்ட். பிளஸ் சால்சாங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில ஆடுற டான்ஸ். நம்ம அதனால அப்படி வச்சுக்கிட்டோம். சரி ஒரே ஃபேமிலியில இருக்கட்டும், எல்லாருமே ஒரே இதுல இருந்தா பெட்டரா இருக்கும். அவங்க மட்டும் கிறிஸ்டியன் இவங்க மட்டும் ஹிந்து அப்படிங்கிற ஐடியா கிடையாது. அது ஒரு கலரா காட்டுறதுக்காக மட்டுமே தான். இனிமேல் வர படங்கள்ல ஹிந்துஸோட நேமும் கண்டிப்பா இருக்கு. எனக்கு அது மட்டும் கவலை இல்ல. டாகுக்கு கூட கிறிஸ்டியன் வச்சிருக்கீங்க, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வைக்கிறீங்க. எனக்கு தெரியும் சார். இந்த படத்துல ப்ராப்பரா காமிச்சதே ஹீரோ ஹீரோனோட கிஸ் தான். எனக்கு புரியலையே. இன்னும் கொஞ்சம் லாஸ்டா இருக்கு சார். நம்ம அப்படியே அடையாளம் அது எவ்வளவு நேரம் போச்சோ அதை போட்டு என்ன கேக்குறேன்னு எத்தனை டேக் போஷன் கேக்குறாரு சார். ஒரே டேக் தான் சார். அது எவ்வளவு எக்ஸ்பெக்ட் ஆகிட்டீங்க ஒரே கிஸ்ல? இல்ல சார், அவங்க ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிட்டாங்க இந்த கதையில. சோ அதுக்கு அது ரொம்ப லாங்கா அடிக்கிற கிஸ்ஸா இருக்கக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா 2 பேருமே காதலை வெளிப்படுத்துறாங்க. அது ரொம்ப நேரம் லாங்கா அடிச்சா அது லவ்வ மீறி லஸ்ட்ங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. சோ அதுக்கு அந்த கிஸ் தான் அது கரெக்டான கிஸ். ஓகே சார். கிளைமாக்ஸ்ல கிஸ்ஸோட எடுத்தீங்கன்னா டைட்டில் வரப்பா. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒரு கிஸ் தான சொன்னேன். இன்னொரு திருப்பி கேட்பாங்க கேள்வி. கரெக்ட் புக்கு வந்து இந்து சாம்ராஜ்ய புக்கு. கதை வந்து இந்து சாம்ராஜ்யத்தை பற்றிய புக்கு. ஆமாவா இல்லையா? என்னது சார்? கதை இந்து சாம்ராஜ்யத்தை பற்றி தானே சார். அது ஒரு கற்பனை சார் ஆக்சுவலா. அந்த கற்பனை கிறிஸ்தவ மதத்துல போய் எப்படி வந்துச்சு? இல்ல சார், ஆக்சுவலா இந்த படத்தோட அந்த புக்கு கதை வருதுல சார், அது வந்து சிஜில எங்களுக்கே படம் இன்னைக்கு இப்போ ஃபைனல் பாக்குறோம்னா 4 நாளுக்கு முன்னாடி தான் அந்த விஷுவலே வந்துச்சு. அப்பதான் அது என்னன்றது எங்களுக்கே தெரியும். அதனால என்ன சாம்ராஜ்யத்தை வச்சு பண்ணாங்க இல்ல சார். கேட்கறது என்னன்னா அந்த 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 சேந்தன்ங்கிற ஒரு இதுல குதிக்கிறார் இல்லையா, நெருப்புல குதிச்சா அவரும் இறந்து போறார் இல்லையா, அப்போ கட் பண்ணி முத்தமிட்டாங்க தான் சார் ஒரு ஐடியா. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லல. சாம்ராஜ்யத்தை பற்றிய புக்ல கிறிஸ்தவங்களுக்கு போய் அப்படி உள்ளாவது இல்ல சார். காதல இருக்கிற எல்லாரையுமே அந்த புக்கு சூஸ் பண்ணும். அவங்கள காதலை பத்தி அதுக்கு சொல்லும். காதல்ல அவங்களை விழ வைக்கும். அது எந்த சாம்ராஜ்யம் எந்த ஜாதி அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அது ஏதோ போன ஜென்மோ இது இந்த ஜென்மோ தான் சார் இருக்காங்க.